மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அதனுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தம்னிம் அன்சாரி அவர்கள் உரை நிறுத்துவார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நிறைவுரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, அமைச்சர் பெருமக்களே, 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பெருந்திரளாக இங்கே குடிமியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து சுருக்கமாக சில கருத்துக்களை கூறிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவையும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாம் பெற்ற வெற்றி விழாவையும் இவற்றையெல்லாம் இணைத்து இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணகர்த்தவாக இருந்த தளபதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவையும் நடத்துவதற்காக இந்த கோவை மண்ணை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எந்த கோவை மண்ணை மையமிட்டு திராவிட இயக்க அரசியலுக்கு சவால் விட்டார்களோ, யார் சவால் விட்டார்களோ அவர்களை அதே கோவை மண்ணிலே வீழ்த்திய நேரத்தில் அந்த கோவை மண்ணிலே இந்த பாராட்டு விழாவை முப்பெரும் விழாவை நடத்துவதுதான் சிறப்பானது என்பதை புரிந்து கொண்டு இந்த முடிவை எடுத்தமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் உண்டு. இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலம் தினசரிகளிலே முதல் பக்க செய்தியாக இடம்பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நிர்வாக ஆற்றல், களப்பணி, மொழி, ஆளுமை, கலை, இலக்கியம் என்று எந்த துறையில் அவர் கால் பதித்தாலும் அதிலே வெற்றிகரமான ஒரு தலைவராக அவர் வலம் வந்ததை பார்க்கின்றோம். அவர் அரசியலிலே இலக்கியம் பேசினார், இலக்கியத்திலே அரசியல் பேசினார். உடைந்த வாளாக இருந்தாலும் ஓர் வாள் கொடுங்கள் என்று வீரம் கொப்பளிக்க பேசிய வசனமாக இருக்கட்டும், ஓரணா நாணயத்தின் விளிம்பு போல உன் கூந்தல் அழகானது என்று 70 வயதை கடந்த பின்னாலும் இளைய தலைமுறைக்கும் காதல் கவிதைகளை கற்றுக் கொடுத்த அந்த பாவனையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் கலைஞர் அவர்கள் எல்லா தரப்பட்ட தலைமுறையினரையும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட அருமைக்குரிய முத்தமிழ் அறிஞருக்கு 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நிறைவு விழாவை இந்த கோவை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் 2004ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் இதே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 40 இடங்களிலும் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் இமாலய சாதனையை நிறைவேற்றி காட்டினார். 20 ஆண்டு காலம் கழித்து அவருடைய அருமைக்குரிய மகனார் தளபதியார் அவர்கள் அதே சாதனையை நிகழ்த்தி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார். இந்த மாபெரும் சாதனையின் மூலமாக பாசிஸ்டுகளுக்கு ஒரு வேகத்தடையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.